யூ இமென்ஸ்லி. எனக்கு வந்து ஆக்சுவலி ராம் சார் வந்து யூஸ்வலாக நானும் ராம் சார் அடிக்கடி பேசிக்குவோம். அப்போ அவர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம்ஸ் வந்துச்சுன்னா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், கார்த்திக் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன், நீங்கள் பாருங்கள் ஸ்டோன் மெஸ்ஸில் பண்ண முடியுமா. அப்படி தான் நாங்கள் வந்து பெபிள்ஸ் பார்த்தோம், கூழாங்கல் ஒரு தடவை பார்த்துட்டு நானும் கார்த்திக் தான் உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். பட் அந்த படம் நம்ம ஸ்டோன் பெஞ்ச் ப்ரெசென்ட் பண்ணலாமெல்லாம் பேசினோம். பட் அது மாதிரி நடக்கலை. அதுக்கப்புறம் அது வந்து விக்னேஸ்வரன் கம்பெனி இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோராமன் சொல்லிட்டு ஸ்ரீலங்கத்தில் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு, பாருங்க அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த படம் ரைட் வந்து பெண்ட் இன் த காஃபின் அப்படின்னு இருந்துச்சு. நான் வந்து ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கேன்னா நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம். பட் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே வந்து இட் வாஸ் அ ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட, நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர். அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜானர். அதாவது ஃபிலிமில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட். அண்ட் நம்ம எழுதுறது, நம்ம எழுதும் போது நம்மளும் சிரிப்பு வரும், இல்லை நடிக்கும் போது ஆர்டர் சிரிப்பு வரும். பட் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த சிரிப்பு வர அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் எடுத்திருந்தாரு. ஒரு வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாரு. பட் அதை பார்த்துட்டு நானும் கார்த்திகேயனும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த படம். பட் அப்புறம் கேட்டோம் அவர்கிட்ட, என்ன விஷயமா இந்த படத்தை எங்களுக்கு காமிச்சிங்கன்னு சொன்னப்போ he said இதை ரீமேக் பண்ணணும், இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்சாக பட்டது வந்து ரைட்டிங். ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா டைலாக் ஓரியன்ட் ஹியூமர் அப்படின்றப்போ வந்து ஒரு செம்மையான ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த ஹியூமரை வந்து கொண்டு வர முடியும்னா ஐ திங்க் திஸ் வில் ஒர்க். அண்ட் தென் த செகண்ட் சேலஞ்ச் இஸ் த கேஸ்டிங். யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு விஷ் பாலாஜி கிரேட் ஜாப். பாலாஜி சீரியஸாக நான் படம் பார்த்தேன். ஐ ஃபெல்ட் ஒரு அது சொன்ன மாதிரி தான், ஒரு கிரேசி மோகன் சாரோட ஹியூமருக்கு வந்து நம்ம எல்லாருமே பெரிய ஃபேனும். அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப்னா தெர் வாஸ் ஒன் ஜோன் வேர் ஐ ஃபெல்ட் லைக் வாட்சிங் ஒரு மைக்கேல் மண்டன காமராஜர் இந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ஃபுல் கியாஸ் நடக்கும், இங்கே இது நடக்கும். பட் ஆனால் ஒரு ஹியூமர் த்ரோட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி he could pull off with his writing. So super work Balaji first thing. And then second most important of this important aspect of the film வந்து casting தான். ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு ரெண்டு பிரதர்ஸ் பற்றின படம் தான். அவர் ஃபஸ்ட்டு இந்த இடத்த படத்துலேயே ஒரு ரெண்டு அண்ணன், ஒரு தம்பி வந்து பயங்கரமான ஒரு குடிகார கேரக்டர். ஆனால் ஜாலியாக இருப்பான். பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள். அந்த மாதிரி தான் அவர் கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இங்கே யாரெல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் ரெண்டு விஷயம், ஒன்று வந்து இங்கே நம்ம இந்த ஆர்டிஸ்டோட அப்ரோச் பண்ணலாம். பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் மைண்டடாக இந்த கான்செப்ட் பொறுத்து வந்து படம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், வைபவும் ஒரு அண்ணனும் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு இது இருந்துச்சு, ஏன்னா வந்து அப்போ ரியல் லைஃப் ஆயிரும். ஸோ வைபவ் அவங்க அப்பா வேற பெரிய டேரக்டர். அவர் அப்புறம் நாளைக்கு வந்து என்ன பார்த்து என் பசங்களை கொண்டு போய் என்ன மாதிரி படம் வச்சு அதுவும் பெருசுன்னு சொல்லிட்டுருக்கின்ற மாதிரி. அதனால் அவங்க படம் போட்டு காமிங்கன்னு சொன்னோம். அவங்க பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சி ஐ திங்க் அங்கிள் நீமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிள் நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்டி ஒரு பர்மிஷன் வாங்கிடுங்கன்னு சொன்னேன். வாங்கினீங்களா? அப்பா ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது. ஒரே நிமிஷம், ஆக்சுவலி கர்ணா அவர் பற்றி மறந்துட்டு அவரும் சொன்னார் இப்போ ஆக்சுவலி ரூமில், நீங்கள் எல்லாரும் சேர்த்து சொல்லாதீங்க, தெலுங்குல இப்போ பெரிய ஆள்னால நடுவில் பிரேக் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னேன் அங்கிள்டையும் பர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் தேவர் ஆன் போர்ட், அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஃபில்ம் போயிட்டேன், ரெட்ரோ ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன். ஸோ அப்போ வந்து உங்கள் ஷூட்டிங் போனாங்க, அது எல்லாமே தெரியும். ஸோ அப்பப்போ நான் கார்த்திகை கேட்டுருப்பேன் எப்படி வந்துட்டு இருக்குன்னு, நல்லா வந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போது ரீசெண்டாக தான் படம் பார்த்தேன். ஐ நோ தட் இந்த கேஸ்டிங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு. பட் ரீசெண்டாக ஒரு ரஃப் கட் பார்த்தோம். I felt very very happy that we have took this film and produced it in Tamil and sure because it was matured ஒரு adult content தான், but still it's a very relatable ஒரு funeral comedy. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி 18 வயசுக்கு மேலே இருக்க யாரும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம். என்னன்னா நல்ல செம்ம பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்காங்க. இந்த ஆர்டர்லேயே சொல்லியிருக்கேன், தனலட்சுமி அம்மாலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாட் ஜஸ்ட் இந்த படத்தில் என்ன நான் வந்து ஹைலைட்டாக பார்த்தேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த ஹியூமர் ஒரு செம எமோஷன் ஒன்று த்ரூ அவுட் த ஃபில்ம் இருக்கும். அதாவது வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு,
அவருக்கும் அவர் பசங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் வாட் டே மிஸ், அதாவது அவங்க அப்பா உயிரோடு இருக்கும் போது அவங்க பேச முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு சீன்லாம் இருக்கும். டக்குன்னு ஒரு பயங்கர ஜாலியாக போயிட்டு இருக்க படத்தில் ஒரு செம எமோஷனல் சீனில் வைபவ் அண்ட் சுனில் 2 பேருமே கலக்கிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் தனலட்சுமி மேடம்க்கு அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து அந்த அவமானம், அந்த விஷயங்கள், ஆனாலும் புருஷனை விட்டு கொடுக்காத ஒரு தன்மை, அதுக்கு நடுவில் ஹியூமர், எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கேரி பண்ணியிருந்தாங்க. சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு மனோரமா மேடம் அவங்க பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, சூப்பர். அண்ட் தென் சாமிநாதன் சார், நான் சொன்னேன் லுலுசபாலேருந்து பெரிய ஃபேன். இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா அவரை தெரியும், பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு, எல்லாமே தெரியும். இந்த படத்தில் ஒரு சீன் வரும், ஒன்றுமே இல்லை, ஒரு ரிங்டோன் ப்ளே ஆகும், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. நான் பயங்கரமாக சிரிச்சுருந்தேன் ஒரு 3 நிமிஷத்துக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் ஹி கேன் புல் ஆஃப் இருந்தது. அண்ட் அப்பா அவர் அதான் சொன்ன மாதிரி மோர் தென் 100 ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நடிப்போட தாகம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் நிறையா படங்கள் நடிச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி நாங்கள் ஸ்டோன் பெஞ்சில் படம் பண்ணுறதுனாலும் சொல்லுவார், என்னடா இந்த படத்தில் எனக்கு என்ன ரோல் அப்படின்லாம் சொல்லுவார். நான் சொல்லுவேன், நீங்கள் டேரக்டரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அவர் இந்த படத்தில் கேட்டார். நான் சொன்னேன், போய் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு நீங்கள் கதை கேட்டுக்கோங்க, அப்புறமேட்டு நாளை வரைக்கும் என்ன திட்டக்கூடாது, என்னடா இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் படம் போட்டு என்ன சொல்லக்கூடாது, நீங்கள் போய் கதை பார்த்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா அவர் சொன்னார் ஒரு ரோல் இருக்குது அப்படின்னாரு. அண்ட் நிஜமாவே அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி என் படங்களில் மற்ற படங்களில் நடித்ததை விட இந்த படத்தில் எனக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த ஹியூமர் செமையாக வந்துருச்சு. அண்ட் கருணா வந்து எனக்கு, நான் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து வி ஹேவ் பீன் ஒர்க்கிங் டுகெதர். பட் ஐ திங்க் ஸ்டோன் பெஞ்சில் ஃபஸ்ட்டு ஃபில்ம் பண்ணி சொல்லும் போது தான் தெரியுது, ரொம்ப நிறைய படம் பண்ணிட்டீங்க என்ன மாதிரி. ஸோ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபிலிம் கருணாவும் சொல்லவே வேணாம். கருணாக்கு வந்து இந்த ரோல்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி ஒரு ஷார்ட் டைம் தான். கருணா கம்பேரிட்டிவ்லி ஒரு ஷார்ட் டைம் தான் வருவார். பட் ஸ்டில் அந்த ஷார்ட் டைமில் ஷார்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் ஹி ஹஸ் புல்ட் ஆஃப் சம்திங் எக்ஸ்ட்ராடனரி. அண்ட் கீன்ஸ்லி சார் அவர் சொல்லுறாங்க, அவர் என்ட்ரியே வந்து எல்லா படங்களையுமே அவரோட என்ட்ரியே பயங்கர முரசாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் there is லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வேர் அவர் கிங்ஸ்லிக்கும் வைபவுக்கும் நடக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் எனக்கு படத்தில் மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து முனிஷ்கார். அவரோட ஸோ அவர் வந்து என்னன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் என்ட்ரி ஆகும். அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் தான் என்ட்ரி ஆவார். எனக்கு அவர் என்ட்ரி ஆனதுலேருந்து எனக்கு படம் வேறு மாதிரி ஒரு ஹிட் ஆச்சு. அதாவது வந்து ஒரு ஊர் சைடு நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமரில் அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து அது ரொம்ப கிரவுண்டடாக இருந்துச்சு. அந்த படத்தையும் வந்து ரொம்ப கிரவுண்டடாக அவர் சொல்கிற மாதிரி ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் நடக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு அவரோட கேரக்டர் முக்கியம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் நிகாரிகா, ஐ சீன் அ லாட் ஆஃப் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா வீடியோஸ் ஆல், இதுலேயும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க அஸ் அன் கேரக்டர். பிகாஸ் அவங்களுக்கும் சொல்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அந்த ஹியூமர் கொஞ்ச நேரத்தில் வரணுன்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஈவன் சாந்தினி அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாலசாரன், நான் பெரிய ஃபேன். அவருக்குமே நிறைய படங்களில் சூப்பராக பண்ணிட்டு இருப்பாரு. நான் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு 2-3 படங்கள் ஆடிஷன் XX தான் வந்து ஃபைனல் வரைக்கும் போனோம். பட் ஏஜ் குரூப்பாக கொஞ்சம் ரொம்ப சின்ன பையனாக இருக்காருன்றனால சத்யன் சார் போனோம். பட் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த கேஸ்ட் வாஸ் எக்ஸ்ட்ராடனரி. அண்ட் வைபவ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வைபவ் அண்ட் சுனில் 2 பேருமே வந்து சொல்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு டைலாக் ஹியூமர் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர எமோஷ்னலாகவும் சில சீன் இருக்குது. அதெல்லாம் சுனில்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் அதான் அவர் ப்ரெஸ் மீட் கூட வரல அவர் அந்தளவுக்கு பெரிய ஆளாக இருக்காரு. ஸோ ஐ திங்க் ஐ டோல்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஸோ கார்த்திகேயனும் இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீங் ப்ரொடியூசர் இஸ் பிகம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டராக வந்துருவார் சீக்கிரமே. பெருசுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல், ரெட்ரோலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ சீக்கிரம் அண்ட் தேங்க்யூ சக்தி சார் ஆல்வேஸ். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சோலான்னு ஒரு ஃபிலிம் வந்து மலையாளம் வந்து காமிச்சோம். ஃபஸ்ட்டு சார் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா, எதுக்கு சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். என்ன சார் ஆச்சு அப்படின்னாரு. இல்லை சார் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் இல்லை சார் ஆனால் தேட்டரில் போகாது சார். பரவாயில்ல சார் பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து ஹீ இஸ் ஹேவிங் ஒன் குட் கனெக்ஷன். ஓகே, இவங்க படம் வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணி அதை பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. நாங்கள் ரைட்ஸ்லாம் வாங்கணும் இங்கே, பட் ஆனால் அந்த ஒன்றும் ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எப்போனாலும் வந்து வி வில் கோ. அண்ட் ஐ திங்க் சார்லி 777 பண்ணோம். சார்லி 777 ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம். அந்த படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ திஸ் டைம் பெருசு நாங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட சக்தி சாரோட கோஆர்டினேட் பண்ணுறது, அவர் ரிலீஸ் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி. பிகாஸ் ஐ எம் ஷுர் திஸ் ஃபிலிம் வில்
பி a பிக் சக்ஸஸ் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் எந்த விதமான ஒரு பேகேஜஸும் இல்லாமல் வந்து பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் வெரி வெரி வெல் ரிட்டன் அண்ட் வெல் மேட் ஃபில்ம் அண்ட் great job Ilango and the whole team, technical team, casted to everyone, and thank you everyone, thank you press and media. The படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. I'm sure this film will connect to the audience and we are hoping for a big success. Thank you. முக்கியமாக என்னோட மியூசிக் டிரெக்டர்ஸ் 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அருண் அண்ட் சுந்தரமூர்த்தி. அருண் பாடல்களையும் சுந்தரமூர்த்தி அட்டகாசம் பிஜிஎம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க 2 பேருக்கும். ப்ளஸ் என்னோட எடிட்டர் சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தென் மை டிஓபி சத்யா. ஸோ அதான் எப்பயுமே ஒரு நல்ல காஸ்ட் க்ரூ வந்து அந்த படம் சக்ஸஸ்ஃபுல். எனக்கு லக்கீலி நல்ல ஒரு காஸ்டிங் க்ரூவையும் நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் கார்த்திகேயனும் கார்த்திகாஜ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே மச்சாங்காரத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு படம் இருக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கன்னா ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு. அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினார். ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் யாரும் நம்ம பாலசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு, ஏங்க என்ன இது அப்படின்னு திரும்பினேன். நீங்கள் படம் பாருங்கன்னாரு. ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபினட்டாக ஒரு சூப்பர் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ அவங்க பேனர்லேருந்து வருதுன்னா அது 14th நீங்கள் பார்த்தா தான் அந்த இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ சசி அண்ட் தனமம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து அதாவது அவங்க கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டாக, அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவுத்துலலாம் இடிச்சுக்கிட்டு அப்படின்னா நீ இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ. அண்ட் கஜராஜ் அங்கிள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் அங்கிள். 107th ஃபிலிம் சூப்பர். அண்ட் எங்கள் ஐயோ ரெடி இந்த முனிஷ்னே எல்லாருக்கும் தேங்க்யூ. மீலா இளங்கோ அவர் படமும் டென்டிகோ வந்து 13th 14th சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் நிஹாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ. நீங்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, பட் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை, பட் ஸ்டில் என்னோட இதுக்கு நன்றி. அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும். அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ அவர் வந்து முதல் மரியாதை சிவாஜி சார் ராதாவை தேடிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே சுனில் எங்கே சாந்தி பயங்கரமான காம்பினேஷன் நடந்தது. அண்டு பாலசரன் அவரும் வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யாரை தேடுறாங்க அப்படின்ற மாதிரி 3 பேர் பயங்கரமான ஒரு காம்பினேஷன். ஏன் சொல்லணும்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படின்னா வந்து 2 கேமரா இருக்கும்போது சத்யா அவர் தான் சினிமாட்டோகிராஃபர், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்துட்டு ஷோல்டரில் போட்டு பண்ணிடுவார். அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சது ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும். நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பஞ்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம்மளை அறியாமே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற மாதிரி. இங்கே கல்யாணம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. கல்யாண் எங்கள் ஸ்டோன் பெஞ்ச் டீம் அசோக் ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும். எங்கள் ஏடிஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீமே இருக்குது. பெரிய டீம், இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போச்சு, அதான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மார்ச் 14th நானும் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றதே வந்து ஒரு வைபவ் இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு. ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸுக்கு வந்து நான் வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ. சக்தி சார் எங்கள் சக்தி சார் தான் வந்து லாஸ்ட் படம் பண்ணார் எனக்கு கல்யாணம். இப்போது சொன்னார் டெஃபினட்டாக சூப்பராக வந்து 14th வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறோம் இந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு. ஸோ அவர் ஸ்பீச்சே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஒரு பயங்கர காமன் ஆடியன் மாதிரி படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தாரு. தேங்க்யூ சார். நல்ல பெருசாக ஈவினிங் ஷோ நைட் ஷோ தான். நன்றி தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த படத்தில் வந்து உங்கள் அண்ணன் கூட வந்து ஆமாம், அது சொல்லி ஆகணும். அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இதான் நீங்களும் உங்கள் அண்ணன் முதல் தடவை நடிக்கிறீங்கன்ட்டு. இது ரஜினி சார், கமல் சார் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஃபோட்டோவுக்கு நிற்க சொன்னால ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நிற்காதவன் வந்துட்டு இன்னைக்கு படத்துலலாம் நடித்து அவன் காம்பினேஷன் பற்றி வேறு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும் போதே எங்கள் அப்போ நாங்கள் ஒழுங்காக படிக்கலனாலும் எங்கள் அப்பா அதுக்காக சந்தோஷப்படுவார். அவ்வளோதான். இப்படி வாங்க. எப்படி சார் அவர் வந்து டீல் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னும் போதே கொஞ்சம் அந்த ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக? இல்லை, வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கான். பட் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான் படத்தில். அவன் கொஞ்சம் ஏதாவது நடிக்கலாம்னும் போது இல்லை டைலாக் ஏதாவது மறந்துட்டாலோ இல்லை திடீர்னு அப்படியே நான் ஏதாவது வேலை சொல்லியிருப்பான் வீட்டில் எனக்கு, அதை நான் மறந்து விட்டு வந்திருப்பேன். ஏன்டா அது பண்ணல அப்படின்னு அந்த பாரு சாந்தி கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னு போய்டும் விட்டுரும். மறந்துல எல்லாத்தையும் மறந்து நான் இந்த படத்தில் தேங்க்யூ சார். அவ்வளோதானே. தேங்க்யூ. வேற எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான். 14th நிறைய சொல்லணும்னு இருக்கு. பட் நீங்கள் பாருங்க பெருசா இருக்கும் பாருங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த வரைக்கும் வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் அருண்ராஜ் அவர்களுக்கு வந்து நாளைக்கு வெட்டிங். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த குரூப்